இப்போதே பேசுவதை நிறுத்துங்கள். உங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக பேசுவதாகவும் நண்பர்களை உருவாக்குவதாகவும் உண்மையாக இருப்பதாகவும் நம்பிக்கையை வளர்ப்பதாகவும் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அப்படியில்லை. நீங்கள் மற்றவர்கள் கைகளில் கத்தியை கொடுத்து உங்களை எங்கே குத்த வேண்டும் என்று அவர்களுக்கே காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். மாக்கியவெல்லி தனது வாழ்நாள் முழுவதையும் அதிகார மயங்களில் கழித்தார். சாம்ராஜ்யங்கள் உருவாவதையும் வீழ்வதையும் அவர் கவனித்தார். பெரும்பாலான மக்கள் கவனிக்கத் தவறிய ஒரு விஷயத்தை அவர் கண்டறிந்தார். அதிகாரம் படைத்தவர்கள் குறைவாகவே பேசுவார்கள். ஆனால் பலவீனமானவர்கள் பேசுவதை நிறுத்தவே மாட்டார்கள். அவர் ஆய்வு செய்த ஒவ்வொரு வெற்றிகரமான நபரிடமும் ஒரு பொதுவான குணம் இருந்தது. எதை வெளியே சொல்லக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத 9 விஷயங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், வாழ்க்கை துணை என யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வந்த மறுகணமே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை வேறொருவரிடம் கொடுத்து விடுகிறீர்கள். 1. உங்கள் திட்டங்கள் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் யாரிடமும் சொல்லக்கூடாத முதல் விஷயம் இது. மாக்கியவெல்லி இந்த நிகழ்வு நூற்றுக்கணக்கான முறை நடப்பதை பார்த்துள்ளார். ஒருவரிடம் ஒரு சிறந்த திட்டம், தொழில் யோசனை அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஒரு துணிச்சலான முடிவு இருக்கும். அவர்கள் உற்சாக மிகுதியால் அதை அனைவரிடமும் சொல்வார்கள். அதன் பிறகு எதுவும் நடக்காது. திட்டம் மோசமானது என்பதால் அல்ல, அதை பற்றி பேசியதே அந்த திட்டத்தை கொன்றுவிட்டது. உங்கள் நோக்கங்களை அறிவிக்கும் போது ஒரு உளவியல் நிகழ்வு நடக்கிறது. உங்கள் இலக்குகளை பற்றி பேசும்போது உங்கள் மூளை டோபமைன் வெளியிடுகிறது. அந்த இலக்கை நீங்கள் உண்மையில் அடையும் போது வெளியாகவும் அதே ரசாயனம் இது. எந்த உழைப்பும் இல்லாமல் உங்களுக்கு அந்த திருப்தி கிடைத்து விடுகிறது. உங்கள் உந்துதல் அங்கேயே இறந்து விடுகிறது. இதைவிட ஆபத்தானது மற்றவர்களின் மனதில் நடப்பது. அவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்வதாக அறிவிக்கும்போது அவர்களின் ஈகோவுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குகிறீர்கள். அவர்கள் உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைக்கலாம் அல்லது மோசமாக உங்கள் யோசனையை திருடி உங்களை விட வேகமாகச் செயல்படுத்தலாம். திட்டங்கள் செயலுக்கு வரும் வரை உங்கள் வாயை மூடிக்கொண்டிருங்கள். உங்கள் முடிவுகளே அறிவிப்பாக இருக்கட்டும். 2. உங்கள் வருமானம் மற்றும் செல்வம், பணம். மக்கள் உங்களை பார்க்கும் விதத்தை எப்பொழுதும் மாற்றும். மற்றவர்கள் உங்களை விட அதிகமாக இருப்பதை மனிதர்கள் விரும்புவதில்லை. இது தற்செயலாக நடப்பதில்லை. அவர்களின் மூளையின் அடிப்படை உணர்வில் உங்கள் வெற்றி அவர்களின் தோல்வியாகவே உணரப்படுகிறது. உங்கள் வருமானத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அவர்களை விட குறைவாக சம்பாதித்தால் அவர்கள் உங்களை தாழ்வாக பார்ப்பார்கள். சமமாக சம்பாதித்தால் அவர்கள் தொடர்ந்து ஒப்பிடுவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை விட அதிகமாக சம்பாதித்தால் நீங்கள் ஒரு எதிரியை உருவாக்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் அடுத்த சில மாதங்களில் நடப்பதை பாருங்கள். அவர்கள் உங்களை ஒதுக்குவார்கள், சூசகமாக விமர்சிப்பார்கள், நீங்கள் தோற்க வேண்டும் என்று ரகசியமாக விரும்புவார்கள். உங்கள் செல்வத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் நீங்கள் ஒரு இலக்காக மாறுகிறீர்கள். எண்களை ஒருபோதும் கூறாதீர்கள். அவர்கள் ஆச்சரியப்படட்டும், கணிக்கட்டும். 3. உங்கள் நற்செயல்கள் மற்றும் தாராள குணம். தாராளமாக இருப்பது நல்லது என்றும் தொண்டு செய்வது புண்ணியம் என்றும் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் மனித உளவியலைப் பற்றி மாக்கியவெல்லி ஒரு கசப்பான உண்மையை கண்டுபிடித்தார். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும்போது அவர்கள் எப்போதும் நன்றியுடன் இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்கள் அவமானமாக உணர்கிறார்கள். அந்த அவமானம் வெறுப்பை உருவாக்குகிறது. நீங்கள் ஒவ்வொரு முறை உதவி செய்யும் போதும் ஒரு படிநிலையை ஹயரக்கி உருவாக்குகிறீர்கள். உங்களிடம் அதிகாரம் உள்ளது. அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. இதை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது
அவர்களை பகிரங்கமாக அவமானப்படுத்துகிறீர்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது என்பதை ஒருபோதும் நினைவூட்டாதீர்கள். நீங்கள் செய்த உதவியை பட்டியலிடத் தொடங்கினால் நீங்கள் உண்மையிலேயே உதவவில்லை, நல்லவர் என்று பெயர் வாங்கவே செய்தீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. 4. உங்கள் பலவீனங்கள் மற்றும் பாதுகாப்பின்மைகள் நமது போராட்டங்களை பகிரவும் பாதுகாப்பின்மைகளைப் பற்றி திறந்த மனதுடன் பேசவும் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் தங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்திய ஒவ்வொருவரும் அதனாலேயே அழிக்கப்படுவதை மாக்கியவெல்லி பார்த்தார். உடனடியாக அல்ல, மெதுவாகவும் தந்திரமாகவும். நீங்கள் ஒருவரிடம் உங்கள் பலவீனத்தை சொல்லும் பொழுது நம்பிக்கையை வளர்ப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அந்த தகவலை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். அது எப்பொழுது பயன்படும் என்று காத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் சக ஊழியரிடம் எனக்கு சண்டையிடுவது பிடிக்காது என்று சொன்னால் அவர்கள் இவரை எளிதாக அடக்கிவிடலாம் என்று புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் பலவீனங்களை ஆயுதமாக பயன்படுத்தாதவர்களிடம், உதாரணமாக ஒரு மனநல ஆலோசகரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உங்கள் மென்மையான பகுதிகள் எங்கே என்று தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் மென்மையான பகுதிகளில்தான் கத்தி எளிதாக இறங்கும். 5. மற்றவர்களின் ரகசியங்கள். ஒருவருக்கு சில தனிப்பட்ட தகவல்கள் கிடைக்கும்போது அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை. ஆனால் நீங்கள் வேறொருவரின் ரகசியத்தை வெளிப்படுத்தும்போது, உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொன்னால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அனைவருக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்வதில்லை. நீங்கள் மற்றவர்களைப் பற்றி பேசும்போது உங்களை யாரும் நம்ப முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அந்த நபர் உடனடியாக உங்களை நம்பத்தகாதவர் என்று வகைப்படுத்துவார். ரகசியங்களை காக்க முடியாதவர்களால் ஒருபோதும் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என்று மாக்கியவெல்லி குறிப்பிட்டார். நீங்கள் காக்கும் ஒவ்வொரு ரகசியமும் உங்களை அதிகாரம் மிக்கவராக மாற்றும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு ரகசியமும் உங்களை ஆபத்தானவராகவும் தனிமைப்படுத்தப்பட்டவராகவும் மாற்றும். ரகசியங்களை முழுமையாக புதைத்து விடுங்கள். எல்லா ரகசியங்களையும் தன்வசம் வைத்திருப்பவரே விளையாட்டை கட்டுப்படுத்துகிறார். 6. உங்களின் முழு திறன்கள் நமது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று மக்களுக்கு தெரிந்த மறுகணமே அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கணக்கிடத் தொடங்குகிறார்கள். அவர்கள் உங்களை ஒரு கருவியாக பார்க்கத் தொடங்கியதும் நீங்கள் ஒரு மனிதர் என்ற மதிப்பை இழக்கிறீர்கள். உங்களுக்கு தொழில்நுட்பம் நன்றாகத் தெரியும் என்று சொன்னால் திடீரென்று எல்லோரும் தங்கள் கணினிகளை சரி செய்ய உங்களை அழைப்பார்கள். திறன் எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. அதிகாரம் படைத்தவர்கள் தங்கள் முழு திறனையும் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் எதையாவது இருப்பில் வைத்திருப்பார்கள். உங்களால் செய்யக்கூடிய அனைத்தையும் உங்கள் எதிரி அறிந்தால் அதற்கேற்ப அவர்கள் திட்டமிடுவார்கள். வலிமையாக இருந்து பலவீனமானவர் போல் காட்டிக்கொள்வது சிறந்த உத்தி. உங்கள் திறன்களை குறைவாகவே மதிப்பிட விடுங்கள். அதன்பின் நேரம் வரும்போது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துங்கள். உங்களின் மறைக்கப்பட்ட திறமையின் அதிர்ச்சியே ஒரு ஆயுதம். 7. உங்களின் உண்மையான கருத்துக்கள். உண்மையை பேசுவதை கொண்டாடும் காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் மாக்கியவெல்லி இதை ஒரு மரண சாசனமாகவே பார்ப்பார். நீங்கள் தெரிவிக்கும் ஒவ்வொரு கருத்தும் இப்பொழுது அல்லது பின்னர் உங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அரசியல், மதம் அல்லது சமூக பிரச்சினைகள் பற்றி நீங்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லும் பொழுது நீங்கள் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் உங்களை வெளிப்படுத்துவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களை நிராகரிக்க அல்லது தாக்க மக்களுக்கு ஒரு காரணத்தை வழங்குகிறீர்கள். நெகிழ்வுத்தன்மையே அதிகாரம், பிடிவாதமே பலவீனம். அதிகாரம் படைத்தவர்கள் பொதுவாகவே பேசுவார்கள். இதில் பல பக்கங்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்று கூறுவார்கள்.
எந்த ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டிலும் சிக்கிக்கொள்ள மறுப்பவர்களை யாராலும் ஒதுக்க முடியாது. 8. உங்கள் குடும்ப பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனைகள் கூட்டணிகளையும் வாழ்க்கையையும் அழிப்பதை மாக்கியவெல்லி கவனித்துள்ளார். உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களைப் பற்றி ஒருவரிடம் சொல்லும்போது நீங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை வழங்குகிறீர்கள். உங்கள் குடும்பம் சிக்கலானது என்று நீங்கள் ஒருவரிடம் கூறும்பொழுது, உடைந்த குடும்பம் என்றால் உடைந்த நபர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையை விட தோற்றமே முக்கியமானது. உங்கள் குடும்ப பிரச்சனைகளை நீங்களே கையாளுங்கள். ஆனால் அவற்றை பொது அறிவாக்க வேண்டாம். ஏனென்றால் மக்கள் அந்த தகவலை வைத்து என்ன செய்வார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எவருக்கும் உங்கள் குடும்ப வரலாற்றையோ சிக்கல்களையோ விளக்க வேண்டிய அவசியமில்லை. 9. நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையும்போது இது மிகவும் முரணான விதி. ஆனால் இது வெற்றிகரமான நபர்களை வேறு எதையும் விட அதிகமாக அழிக்கிறது. காரியங்கள் மிகச்சிறப்பாக நடக்கும்போது அதை கொண்டாடவும் பகிரவும் தோன்றும். ஆனால் நீங்கள் எவ்வளவு உயர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் நீங்கள் வீழ்வதை பார்க்க விரும்புவார்கள். மக்கள் உங்கள் வெற்றிகளை கொண்டாடுவதில்லை, அவற்றை கணக்கிடுகிறார்கள். நீங்கள் அறிவிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் வெற்றி பெறாத ஒருவரிடம் அதிருப்தியை உருவாக்குகிறது. உங்கள் வெற்றியால் ஈர்க்கப்படும் ஒவ்வொரு நபருக்கும் பின்னால் நீங்கள் தோற்க வேண்டும் என்று மௌனமாக நம்பும் 10 பேர் இருப்பார்கள். அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் அல்ல, உங்கள் வெற்றி அவர்களின் தோல்வியாக உணரப்படுவதால். நீங்கள் வெல்லும்போது அமைதியாக இருங்கள். மக்கள் அதை மறைமுகமாக கண்டறியட்டும். அமைதியாக வெற்றி பெறுபவர் பாதுகாப்பாக இருக்கிறார். சத்தமாக வெற்றி பெறுபவர் ஒரு இலக்காக மாறுகிறார். அதிகாரத்தை இழப்பவர்கள் எப்போதும் ஒரே தவறைச் செய்ததை மாக்கியவெல்லி கவனித்தார். அவர்கள் அதிகமாக பேசினார்கள், அதிகமாக வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் கோட்டையிலிருந்து அகற்றப்பட்ட ஒரு செங்கல். அதிகாரத்தை தக்க வைத்தவர்கள் மௌனமாகவும் தந்திரமாகவும் எதைச் சொல்ல வேண்டும் என்பதில் கவனமாகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு பேச்சுவார்த்தை என்பதையும் அதில் தகவலே உங்கள் பேரம் பேசும் நாணயம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மௌனம் மர்மத்தை உருவாக்குகிறது. மர்மம் அதிகாரத்தை உருவாக்குகிறது. யாராலும் முழுமையாக படிக்க முடியாத ஒரு நபரை யாராலும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும்.